பிரமோத் ஏவுகணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஏவுகணையை வச்சு இந்தியா இப்போது சிறப்பான தரமான ஒரு சம்பவம் செய்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கு. அதை எங்கே வச்சு செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ட்விஸ்ட்டு. பாகிஸ்தானுடைய அமைச்சர் ஒருத்தர் வாய் தவறி உண்மையை வளரி இருக்கார். அவர் வளரி இருக்கக்கூடிய உண்மை ஒட்டுமொத்த பாகிஸ்தானியர்களுக்கும் ஆப்படிக்கக்கூடிய சம்பவமாக மாறி போய் நிற்கிது. பாரமுல்லா இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய 45 தீவிரவாத முகாம்கள் மீதும் இந்திய இராணுவத்தினர் வெறிகுண்டு இறங்கியிருக்காங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்களை கேள்விப்படும் போது இந்த லைவ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்முடைய ஃபோனுக்கு வரும். அந்த அப்டேட் எல்லாமே உங்களுக்காக. இது பிரசாத் சிக்னேச்சர். இந்த லண்டனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு செய்தி சேனல் ஸ்கை நியூஸ் அப்படிம்பாங்க. அந்த நியூஸ் சேனலுடைய ஆங்கருக்கு பாகிஸ்தானுடைய அமைச்சர் கவாஜா அசீப் அப்படிங்கிற நபர் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறார். இவ்வளவு தர்ம சங்கடமான ஒரு நிலையில் பாகிஸ்தான் சிக்கி தவிச்சு சின்னாபின்னமாக செதஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இப்படி ஒரு பேட்டியை கொடுத்து மாட்டிக்கிட்டார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கர்த்தருங்கிற கதையாக தொடர்ச்சியாக இப்போது அவருக்கான ஆப்பு அப்படிங்கிறத அவரே சொருகிக்கிட்ட மாதிரி தான் இருக்குது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆமாம் நாங்கள் தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு தான் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, இதை நாங்கள் இன்றைக்கி நேற்று செய்யலை, 30லேருந்து 35 வருஷமாக எங்களுக்கு இதே பொழப்பு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். அதோடு சேர்த்து இதை நாங்கள் யாருக்காக தெரியுமா செய்கிறோம்? மேற்குலக நாடுகளுக்கு அவங்க தான் எங்களை வளர்த்து விட்றாங்க. குறிப்பாக அமெரிக்கா, லண்டன், ஃப்ரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்காக தான் இந்த வேலையை நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ தீவிரவாதிகளுக்காக 30 ஆண்டுகளுக்கு மேலே உதவுனதுக்காக நாங்கள் வெட்கப்படுறோம், வேதனைப்படுறோம், துக்கப்படுறோம், துயரப்படுறோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அவர் கடைசியில் மனம் வருந்தி மன்னிப்பும் கேட்டிருக்கார். படுத்தே விட்டான ஐயா அப்படிங்கிற கதையாக போயிருக்கு பாகிஸ்தான் அமைச்சருடைய செயல்பாடு. இதில் வருத்தங்கள் வேறு. உதம்பூர் பகுதியில் தீவிரவாதிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நம்முடைய இந்திய வீரர் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. அவர் பேர் ஜாந்து அலிஷேக் அப்படின்னு சொல்லிட்டு. அலிஷேக்னால் யாராக இருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. பாகிஸ்தானை அழிப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர், ஒரு இராணுவ வீரர் மரணத்தை தழுவி இருக்கிறார் இந்திய மக்களுடைய நலனுக்காக. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. குதிரை வண்டி ஓட்டுநர் அவர் தொடர்ச்சியாக நம்முடைய சுற்றுலா பயணிகளை பாதுகாத்து அவருடைய உயிரை மாய்த்து கொண்டார் அப்படிங்கிற விஷயம். அதற்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த 2வது மரணம். ஸோ என்ன, அவர் இராணுவ உட போடலை, இவர் இராணுவ உட போட்டிருக்காரு, அவ்வளோதான் வித்தியாசம். பாராசூட் ரெஜிமெண்ட்டு ஹவில்தார் இவர் அந்த பொசிஷனில் இருந்தவர் அப்படிங்கிறாங்க. இந்த பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் நடத்தப்பட்ட உதய்பூர் தாக்குதலில் மேலும் 2 இராணுவ வீரர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, தீவிரவாத முகாம்கள், ஆக்கிரமிப்பு முகாம்கள் இருக்குல்ல, அதாவது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்கள் அபவ் 40 அப்படிங்கிறாங்க, 40க்கும் மேற்பட்ட முகாம்கள் இருக்குது. அந்த இடத்துல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. பாரமுல்லா மாவட்டத்தில் இந்த தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்முடைய இராணுவ படை அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய அந்த ஐஎன்எஸ் சூரத் கப்பல், விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அந்த இடத்துல இருந்து ஒரு ஏவுகணை மிசைல் டெஸ்ட் ஒன்று நடத்தினதா நேற்றைய தினம் நம்ம ஒரு செய்தி ஒன்று பார்த்தோம். இப்போது அந்த மிசைல் வைக்கக்கூடிய இடத்துல, ரைட்டா, அந்த மிசைல் வைக்கக்கூடிய இடத்துல பிரமோத் ஏவுகணையை வச்சு அட்டாக் நடத்தினா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அயன்டோ மாதிரியான ஒரு ஏவுகணையை இடைமறித்து தாக்கக்கூடிய சக்தி பெற்ற ஒரு எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் கிடையாது. ஸோ இலக்கை சரியாக சென்று தாக்கக்கூடிய பிரமோத் ஏவுகணையை பாகிஸ்தான் மீது ஏவி தனது முதல் வெற்றியை பதிவு செய்ய காத்திருக்கிறது இந்தியா அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட் செய்தியும் கிடச்சிருக்கு. ஆனால் இதுக்கான டேட் அண்ட் டைமை இன்னும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி குறிக்கலை, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சில நாடுகள் நிற்கும், இந்தியாவுக்கு ஆதரவாக சில நாடுகள் நிற்கும்.
நம்ம மேலே தப்பே இல்லாட்டி கூட உலக அளவில் ஒரு யுத்தம் வருது அப்படின்னா இவங்க பக்கம் நல்லவங்க பக்கம் சில பேர் வருவாங்க, கெட்டவங்க பக்கம் சில பேர் வருவாங்க இல்லையா? அந்த வகையில் இந்தியா அப்படிங்கிற அந்த டெமோக்ரஸி கண்ட்ரி, அந்த ஜனநாயக நல்லவர்கள் வாழக்கூடிய பூமியில் இந்த பூமிக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் செய்யக்கூடிய விஷயங்களில் நமக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனால் இஸ்ரேல் இப்போ இந்தியாவுக்கு ஆதரவாக ஒரு ஏரோப்ளேன் வந்து டைரெக்டாக நம்முடைய ராஜஸ்தான் பகுதிக்கு வந்து இறங்கியிருக்குங்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்காவும் தனது ஒரு போர் விமானத்தை ராஜஸ்தான் பகுதியில் கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இது வந்து ஒரு கார்கோ பிளேன் மாதிரியும் சொல்கிறாங்க. பட் உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து இன்னும் நேஷ்னல் மீடியாஸ் வெளியிடலை. பட் இது நமக்கு கிடைச்ச ட்விட்டர் செய்தி. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இப்போது இஸ்ரேல் இந்தியா பக்கம் வர்றாங்க, யுஎஸ்ஏ, அமெரிக்கா, இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனிலாம் பிரதமர் மோடிக்கு தொடர்பு கொண்டு எப்போதும் நாங்கள் உங்களுடன் துணை நிற்போம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஃப்ரான்ஸும் வந்து உதவிக்கரம் நீட்டும் அப்படிங்கிற நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. யூகேவினுடைய ஸ்டாமர் இந்தியாவினுடைய பிரதமர் மோடிக்கு தொடர்பு கொண்டு தனது வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்காரு. இந்த யூரோப் கண்ட்ரிஸ் மட்டும் கிடையாது, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவின் பக்கம் நிற்கிறது அப்படிங்கிற விஷயம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு படி மேலே போய் நமக்கு போர் விமானங்களையும் இப்போது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வருவதற்கான வேலையை செய்ய தொடங்கியிருக்காங்க. சரி, இப்போது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுதுன்னா, முதல்ல ஒன்று சீனா, ரெண்டாவது துருக்கி, மூணாவது ஆப்கானிஸ்தான். அதுவும் ஆப்கானிஸ்தானில் குறிப்பிட்ட சில குரூப்பு வந்து யாருக்கு ஆதரவாக நிற்குது அப்படின்னா, ஈரானுடைய ப்ராக்சிஸ் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இந்த சில குரூப்ஸ் ஆப்கானில் இருக்காங்க. அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. பட் அஃபீஷியலாக ஈரான் கவர்மெண்ட் ஆகட்டும், ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்க இந்தியாவின் பக்கம் நிற்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூடான ஒரு நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற வேண்டியதும் இந்தியாவினுடைய பொறுப்பாகுது. அதனால் விசாவை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாட்கள், ரொம்ப ஆண்டுகள் தங்குவதற்கான வாய்ப்பையும் நிறையா பாகிஸ்தானியர்கள் உருவாக்கியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. நிறையா கர்ப்பிணி பெண்கள் வந்து இங்கே வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பெற்று ஒரு 6 மாதம் பீரியட் வந்து இந்தியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களையும் வெளியேற்றுவதற்கான உத்தரவுலாம் பிறப்பிச்சிருக்காங்களாம். ரொம்ப வயதான தம்பதிகள் வந்து இங்கேருந்து மூவ் ஆகி போக முடியாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பாங்க நிறையா பேர். அவங்களால வந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கும்போது அவங்களால எப்படி வந்து மெடிக்கல் டூரிசத்துக்காக வந்திருப்பாங்க பாகிஸ்தான்லேருந்து இங்கே. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க உடனே இந்த மே மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. அவங்களுக்கெல்லாம் விதிவிலக்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெருத்த சந்தேகம் இருக்குது. இந்த மாதிரியான போர் மாதிரியான ஒரு சூழ்நிலையில் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் எடுக்கக்கூடிய முடிவுனால இன்றைக்கி எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு தான். இருந்தாலும் அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர், டைரெக்டாக எல்லா மாநில முதல்வர்களுக்கும் ஃபோனை போட்டு உடனடியாக பாகிஸ்தானியர்களை உங்களுடைய மாநிலத்திலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னு ஃபோன் போட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஃபோன் போட்டு சொல்லியிருக்காரு. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கும் இந்த அழைப்பு வந்திருக்கு. அதற்கு பிறகு சட்டப்பேரவையிலையும் இதை பற்றி வந்து பேச்சுக்கள் வந்து பேசியிருக்காங்க. நம்முடைய சட்டப்பேரவையிலையும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கிறதுனால இந்த காஷ்மீர் இஷ்யூ பற்றி நம்முடைய சட்டப்பேரவையிலையும் நம்முடால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகிறார்கள். நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராஜஸ்தானில் மட்டும் 20,000க்கும் மேற்பட்ட இந்த பாகிஸ்தான் நாட்டவர்கள் சிக்கி தவிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி. அவங்கெல்லாம் எப்படி வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் பாஜகவினுடைய எம்பி நிஷிகாந்த் துபே இவருடைய 25வது திருமண நாள் விழா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் கொண்டாடியிருக்காங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ சம்பவம் நடந்ததில் பகல்காம் ஏரியா, அதுக்கும் இவர் ஃபெஸ்டிவல் கொண்டாடினா அந்த இடத்துக்கும் ரொம்ப பக்கம்தான். இப்போது விவிஐபிக்கள் வந்து இருக்கக்கூடிய இடங்களுக்கு இராணுவ வீரர்கள், துணை இராணுவப்படை வீரர்கள் அதிக அளவில் பாதுகாப்புக்கு போயிருக்காங்க அப்படின்னும், சுற்றுலா பயணிகள் ரெசார்ட்டு அந்த பகுதியை தாண்டினா காடு, காடை தாண்டினா மலை, மலையை தாண்டினா பாகிஸ்தான், அப்படி ஒரு இன்செக்யூர்டாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு காவல்துறை அதிகாரி, ஒரு இராணுவ வீரர் கூட பாதுகாப்பு பணியில் இல்லை அப்படிங்கிறது இந்தியாவை பற்றி பிரதமர் மோடி அவர்களும் இந்திய மக்கள் மீது பிரதமர் மோடி அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தையும்
என்ன ஏது அப்படிங்கிறத நீங்களே ரிவீல் பண்ணிக்கோங்க. ஓட்டு போட்ட நம்மளுக்கு நாமத்தை போடுறது மட்டும்தான் அவருடைய வேலையாக இருக்கிறது. அது 50,000 ரூபாய் ஒவ்வொரு இந்தியருடைய வங்கி கணக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொன்ன பொய்யிலிருந்து ஆரம்பித்து இன்ன வரைக்கும் அது நீள்கதையாக போயிட்டே இருக்குது. ரொம்ப பதற்றமான ஒரு நேரத்தில் ஐக்கிய நாடுகள் சபை சில வித்தியாசமான முடிவுகளையும் எடுக்கும். அந்த வகையில் 2 நாடுகளும் நிதானமாக இருங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் இப்போது ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் குட்ரட்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கார். இவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அவசரப்பட்டு எந்த முடிவும் 2 நாடுகளும் எடுத்துடாதீங்க, அது ஏகப்பட்ட பின்விளைவுகளை ஏற்படுத்தும் 2 நாட்டு குடிமக்களுக்குமே. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது மக்களை பாதித்து விடும், அதனால் நிதானமாக இருங்க 2 நாடுகளும் அப்படின்னு இந்தியாவுக்கும் அந்த உத்தரவை கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானுக்கும் அதே ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி அவர்கள் உமர் அப்துல்லாவை நேரடியாக சந்தித்து பேசியிருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் நிச்சயமாக எனக்கு தெரிந்த அளவில் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உமர் அப்துல்லா அவர்களை நேரடியாக சந்தித்து காஷ்மீருடைய நிலப்பரப்பினுடைய கட்டமைப்பு பற்றி மோடி அவர்கள் கூப்பிட்டு தெரிஞ்சிருந்திருக்கணும். அதே நேரத்தில் இந்த சம்பவத்துக்கு உமர் அப்துல்லா அவர்களை நேரடியாக கூப்பிட்டு நடந்தது பற்றி விசாரிச்சிருக்கணும். இல்லாட்டி இவரே நேரடியாக கிளம்பி உமர் அப்துல்லாவினுடைய வீட்டுக்கு போய் நடந்த சம்பவத்திற்கு வருத்தம் மட்டுமல்ல என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறது பற்றி ஒரு மாநில முதல்வர்கிட்ட விவாதம் செஞ்சுருக்கணும். இது எதையுமே பிரதமர் நரேந்திர மோடி செய்யலைங்கிறது உண்மையிலேயே வருத்தமான செய்தி. ஆனால் இதெல்லாம் செஞ்சுருக்காரு காங்கிரஸினுடைய ராகுல் காந்தி அவர்கள். உமர் அப்துல்லாவினுடைய வீட்டுக்கே நேரடியாக போயிருக்கார். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நாட்டின் மீதும் நாட்டு மக்கள் மீதும் காஷ்மீர் மக்கள் மீதும் யாருக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலியமாக தெரிய வருது. இதை நான் சொல்லலைங்க, சுப்பிரமணிய சுவாமின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மூத்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புதிய தலைமுறைங்கிற செய்தி சேனலுக்கு அளிச்சிருக்கக்கூடிய பேட்டியில் மோடி நிச்சயமாக இந்த பிரச்சனையை வந்து பெரிதுபடுத்துவதை விட உங்களை வந்து அப்படியே மௌனமாக்கி உங்களை நல்லா தட்டி கொடுத்து தூங்க வச்சிருவார் இந்திய மக்களை. ஸோ அப்படிப்பட்ட பேச்சில் கெட்டிக்காரர் தான். ஆனால் எல்லா மக்களையும் இந்த பிரச்சனையை பற்றி எதுவுமே பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் தூங்க வச்சிருவார், அமைதியாக்கிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவும் மோடி செய்ய மாட்டார் அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமி சொல்கிறாரு. ஒரு சீனியர் அட்வைசர் கூட வந்து இந்த விஷயம் ரிலேட்டடாக, டிஃபென்ஸ் ரிலேட்டடாகவும் உலகின் பல்வேறு நாடுகள் எப்படி வந்து இந்தியாவுக்கு இந்த நேரத்தில் குரல் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஆள் கூட இந்தியாவில் இந்த அமைச்சரவையில் யாருமே கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப வருத்தப்பட்டு பதிவு செஞ்சுருக்கார். இந்த பந்திப்புரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதியில் வந்து தொடர்ச்சியாக இந்திய இராணுவத்துக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் இடையில் கடுமையான துப்பாக்கி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் மேலும் ஒரு தீவிரவாதி இறந்து போயிருக்கார் அப்படிங்கிற தகவல். அல்தாப் லல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவர் வந்து லஷ்கர்-இ தொய்பா இந்த இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இந்த விதத்தில் தொடர்ச்சியாக தீவிரவாதிகளை வேட்டையாடக்கூடிய நிகழ்வுகளை இந்திய இராணுவம் செய்து வருகிறது. ஃபைட் பண்ணுறது முக்கியம் கிடையாது, நம்மளுடைய உயிரை காப்பாற்றிக்கிட்டு இந்த தீய சக்திகளை அழிப்பது ஒன்று தான் நம்முடைய பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. அதற்கான செய்திகள் வந்து குவியும் அப்படின்னு நம்பலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.